ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல திரிஜிடா யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திரிஜிடா யாரு அப்படின்னா இலங்கை அரசன் ராவணனோட தம்பி விபீஷணனோட பொண்ணு. ராட்சசர் இனத்துல சேர்ந்திருந்தாலும் விபீஷணன் எப்படி நல்லவனா இருந்தாரோ அதே மாதிரி தான் விபீஷணனோட பொண்ணுக்கும் நிறைய நற்குணங்கள் இருந்தது. ராவணன் சீதையை கடத்திட்டு வந்து அசோகவனத்துல வச்சிருக்கும் போது கூடவே காவலுக்காக பல ராட்சசிகளை விட்டு வச்சிருந்தாரு. அதுல ஒரு ராட்சசி தான் திரிஜிடா. காவலுக்காக தான் திரிஜிடாவை இலங்கை அரசன் ராவணன் அங்க வச்சிருந்தாரு. ஆனா திரிஜிடா சீதைக்கு பக்கபலமா இருந்தாங்க. திரிஜிடா இருந்தது சீதைக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. திரிஜிடா கிட்ட வினோதமான விஷயம் ஒண்ணு இருந்துச்சு. திரிஜிடா அடிக்கடி படுத்து தூங்குவாங்க. அவங்க தூங்கும்போது அவங்களுக்கு கனவு வரும். அந்த கனவுல வர்றது எல்லாமே நிஜத்துல பலிக்கும். ஒரு நாள் திரிஜிடா தூங்கும்போது அவங்களோட கனவுல ராமரும் லக்ஷ்மணனும் ஐராவத யானை மேல பவனி வந்து சீதம்மாவை கூட்டிட்டு போற மாதிரி கனவு கண்டாங்க. உடனே அவங்க எந்திரிச்சு சீதம்மா கிட்ட இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சீதம்மாக்கு பரம சந்தோஷம். சீதம்மா என்ன பண்ணாங்கன்னா, திரிஜிடா நீ மறுபடியும் தூங்க, இன்னும் உன் கனவுல என்ன வருதுன்னு எனக்கு சொல்ல, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் திரிஜிடாவை தூங்க வச்சாங்க சீதம்மா. மறுபடியும் கனவு கண்டுட்டு திரிஜிடா என்ன சொன்னாங்கன்னா, உங்களை காப்பாத்த கடல் மேல நடந்து வந்து ஆகாய மார்க்கத்துல கூட்டிட்டு போற மாதிரி எனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ராமர் கடல் மேல பாலம் கட்டி நடந்து வந்தாரு. சீதையை காப்பாத்தி கூட்டிட்டு போகும்போது புஷ்பக விமானத்துல தான் கூட்டிட்டு போனாரு. திரிஜிடாவோட கனவு அப்படியே நிறைவேறுச்சு. ஒரு தடவை சீதம்மா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது திரிஜிடா தான் காப்பாத்துறாங்க. ராமர் இலங்கைக்கு வந்து யுத்தம் ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு நாளும் ராவணன் சீதை கிட்ட வந்து இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, உன் புருஷனோட வந்த படைகள்ல இத்தனை பேர் செத்துட்டாங்க, அத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சீதம்மாவை டிமாரலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ராவணன். ஒரு நாள் வந்து இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போட்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் கொன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. சீதம்மா இந்த விஷயத்தை கேட்ட உடனே இனி நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு மறுபடியும் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அப்போ திரிஜிடா மறுபடியும் தடுத்து நிறுத்தி ஒரு நிமிஷம் இருங்க, நான் யுத்த களத்துல போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திரிஜிடா போய் பார்த்தா சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாத்தியாச்சு. ராமர் நலமாவே இருந்தாரு. இந்த விஷயத்த சீதம்மா கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து சொல்லி சீதம்மாவை மறுபடியும் தற்கொலையிலிருந்து காப்பாத்தினாங்க திரிஜிடா. திரிஜிடா இவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சதுனால இன்னமும் நார்த்ல பாத்தீங்கன்னா திரிஜிடாக்கு தனி கோயில் சந்நிதியே இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் தேவியை கும்பிடுற மாதிரி திரிஜிடாவையும் ஊர் மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கும்பிடுறாங்க. இன்னும் நீங்க திரிஜிடாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. அசோகவனத்துல சீதம்மாக்கு இவ்வளவு பக்கபலமா இருந்ததுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல திரிஜிடாக்கு பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.